கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒடிசா மாநிலத்திலிருந்து, ஒடிசா மிஷன் ஃபீல்டிலிருந்து நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஒடிசா மிஷன் ஃபீல்டுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அநேக தடைகளுக்கு மத்தியில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் நாங்கள் இங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். இங்கே வருவது என்பது ரொம்ப கடினம். கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து எங்கள் சத்தீஸ்கர் ஃபீல்டுக்கு வந்த பிறகு அங்கேருந்து ஒரு 5.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும். இங்கே கிட்டத்தட்ட 52,000 கிராமத்துக்கு மேலே இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா 48,000 49,000 கிராமத்தில் இன்னும் திருச்சபைகள் இல்லை. அதாவது சுவிசேஷம் இன்னும் அறிவிக்கப்படலை. அப்படி சுவிசேஷத்தில் பின்தங்கின ஒரு மாநிலமாக இது இருக்கிறது. இந்த மாநிலத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய மிஷன் ஃபீல்டு மிஷனரி ஊழியத்திற்காக அர்ப்பணிக்காக நீங்கள் செபியுங்கள், தாங்குங்க. உங்களால் முடிஞ்சால் இங்கே வரும்பொழுது ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் நாங்கள் இங்கே ஒரு மிஷினரி வைத்திருக்கிறோம். ஒரு முறை வரும்பொழுதெல்லாம் சில தேவைகள் உண்டு, செலவு ஆகும். பண தேவையை விட ஜெப தேவை அதிகம். இங்கே வந்துட்டு சேஃபாக போகிறது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அதனால் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இன்னும் அநேக கிராமங்களை நாங்கள் போய் சந்திக்கணும், அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேணும்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட ஒரு வார்த்தை பேச விரும்புகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. ஆபகுக் ஜெபிக்கிறார், மறுபடியும் ஜெபிக்கிறார். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெபந்தான், அவருடைய விண்ணப்பம்தான் நிறைய இருக்கும். அந்த விண்ணப்பம் செய்யும் பொழுது சில வார்த்தைகளை, ஆண்டவரை குறித்து சில வார்த்தைகளை சொல்கிறார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று சொல்கிறார். ஆண்டவரை பற்றி சொல்கிறார். அநியாயத்தை நீர் நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே என்று சொல்லி. ஆண்டவர் அநியாயத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அநியாயம் நடக்குதா? எனக்கு விரோதமாக இந்த நபர் இப்படி அநியாயமாக செஞ்சிட்ருக்குறாங்க, நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் எனக்கு விரோதமாக சிலர் எழும்பி அநியாயமாக செய்கிறாங்க, என்னுடைய மேனேஜர் எனக்கு இன்னும் அப்ரைசலே போடலை, எனக்கு ஹைக் கொடுக்கல, வேலை சம்பளம் ஏற்றலை, அநியாயமாக செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய முதலாளி எனக்கு அநியாயம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். சில தொழிலில் சிலர் எனக்கு அநியாயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்தில் யாராவது உங்களுக்கு விரோதமாக அநியாயம் செய்து உங்கள் வாழ்க்கையில் அநியாயம் நடந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், எதுவுமே செய்ய மாட்டாரான்னு சொல்லலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார். அநியாயத்தை அவர் நோக்கி பார்த்துட்ருக்க மாட்டார், அவர் நோக்கி கொண்டிருக்க மாட்டார். அதற்குண்டான பதிலை உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் நியாயம் செய்வார். அவர் அநியாயத்தை பார்த்துட்டே இருக்க மாட்டார். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், ஒரு நியாயத்தை செய்ய போகிறார். அது நியாயம் செய்ய நேரம் வந்து விட்டது. இந்த மாதத்தில் அது நடக்க போகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு சில நாட்களில் கர்த்தர் எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல, எந்த காரியத்தில் உங்களுக்கு நியாயம் செய்யணுமோ அந்த காரியத்தில் உங்களுக்கு நியாயம் செய்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், அற்புதத்தை நடப்பிக்க போகிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார், கைவிடுவார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நீர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாய் இருக்கிறீர். நீர் அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீர். ஆண்டவரே, யார் யாருடைய வாழ்க்கையில் அநியாயங்கள் நடக்கிறது அதெல்லாம் மாற்றி அவர்களுக்கு நியாயம் செய்கிறார். இப்பொழுதே இதை நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.